கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் பெயர் மரியா. அவர் யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. மரியே, அஞ்ச வேண்டாம். கடவுளின் அருளால் ஒரு மகனை பெற்றெடுப்பீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். இதோ ஆண்டவரின் அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும். அதன் பின்னர் யோசேப்பு தனக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற ஊருக்கு சென்றார். அங்கிருந்த போது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. அதனால் யோசேப்பு அங்கிருந்த வீடுகளுக்கு சென்று தங்குவதற்கு இடம் கேட்டார். ஐயா, ஐயா. என்னங்க, என்ன வேணும்? ஐயா ஐயா, என் மனைவி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு மட்டும் தங்குறதுக்கு இடம் கிடைக்குமா? இடமெல்லாம் இல்லை, போ. ஐயா ஐயா. ஐயா ஐயா. யாருங்க அது இந்த நேரத்துல? என்னங்க வேணும்? அம்மா, இந்த மனைவி கஷ்டப்படுறாங்க. இரவு மட்டும் தங்குறதுக்கு கொஞ்சம் இடம் கிடைக்குமா? தங்குறதுக்கு இடமா? இடமெல்லாம் இல்லைங்க, போங்க. மா, அச்சச்சோ, இங்கேயும் இடம் இல்லையே. மரியா, கவலைப்படாத, கொஞ்சம் பொறுத்துக்க. அதோ அங்க ஒரு வீடு தெரியுது, அங்க போய் கேட்டு பார்ப்போம். வா மரியா. அம்மா, அம்மா. வாங்க வாங்க, இந்த இரவு நேரத்துல வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு என்னங்க வேணும்? அம்மா, நானும் என் மனைவியும் இன்னைக்கு மட்டும் இங்க தங்குறதுக்கு இடம் கொடுங்கம்மா. தங்குவதற்கு வீட்டுல இடம் இல்லைங்க. எங்க வீட்டு மாட்டு தொழுவத்துல வேணா தங்கிக்கங்க. அப்படியா? ரொம்ப நன்றிங்கம்மா. வா மரியா, இங்க தங்கி காலையில போலாம். பெத்லகேமில் அன்று இரவு மார்கழி குளிரில் மாடடை குடிலில் மன்னவன் இயேசு பிறந்தார். எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? எங்க வந்தீங்க? ஏசு பாப்பாவை பார்க்கத்தானே? தெரியல
ஒருத்தராதான் வரணும். சரியா? யார் முதல்ல கூப்பிடலாம்? ஒரு பெரிய கூட்டமே நிக்குது. யார் அது? ஓ, ஆடு மேய்க்கிற இடையர்கள் தானே. முதல்ல இந்த பெரிய கூட்டத்தை அனுப்பி வைப்போம். இடையர் கூட்டமே, இடையர் கூட்டமே, எங்கிருந்து வந்தீங்க, எங்கிருந்து வந்தீங்க? செம்மறியா இயேசுவுக்கு என்ன கொண்டு வந்தீங்க, என்ன கொண்டு வந்தீங்க, என்ன கொண்டு வந்தீங்க? எங்க சின்ன எனக்கு வாழ்த்து பாட வந்தோம், பாதம் வேணும் எடுத்துக்கிட்டு பார்த்து போக வந்தோம். எங்க சின்ன எனக்கு வாழ்த்து பாட வந்தோம், பாதம் வேணும் எடுத்துக்கிட்டு பார்த்து போக வந்தோம். சம்மனசு சொன்ன செய்தி சத்தியதாங்க, சத்தமாக சத்தமாக சாட்சி சொல்லி வாழ்த்திடுவோங்க. என்ன சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? சமணசையா பாத்தீங்க எல்லாரும்? எல்லாரும் சமணசையா பாத்தீங்க? நாங்க 12 பேரும் சமணசுகள் பாடுறதை கேட்டோம். எவ்வளவு அருமையா பாடுனாங்க தெரியுமா? கேட்கவே ஆனந்தமா இருந்துச்சு. அந்த நடு சாமத்துல ஒரு சமணசை எங்க கிட்ட வந்து பேசினாங்க. உங்களுக்காக பெத்லகேமில் இயேசு வீரர்களின் ராஜா பிறந்திருக்காருன்னு சொன்னாங்க. எங்களால நம்பவே முடியல. எவ்வளவு வெளிச்சம், கண்ணே கூசுச்சுன்னா பாரு. ஆஹா, நீங்க ரொம்ப கொடுத்து வச்சாங்க. இயேசுசாமி பிறந்த செய்திய நீங்க தான் முதல்ல கேட்டிருக்கீங்க. அதை நம்பி இவ்வளவு தூரம் நடந்து பார்க்க வந்திருக்கீங்க. போங்க போங்க, போய் சின்ன இயேசுவ ஆராதிங்க. அடுத்தது யாரு? அங்க மெனு மெனு நிற்கிறது யாரு? வாங்க, எங்கிருந்து வந்தீங்க, எங்கிருந்து வந்தீங்க? பெத்தப்பா இயேசுவுக்கு என்ன கொண்டு வந்தீங்க, என்ன கொண்டு வந்தீங்க, என்ன கொண்டு வந்தீங்க? தங்கமான இயேசுவுக்கு தங்கம் கொண்டு வந்தோம், தெய்வமான இயேசுவுக்கு தூபம் கொண்டு வந்தோம். தங்கமான இயேசுவுக்கு தங்கம் கொண்டு வந்தோம், தெய்வமான இயேசுவுக்கு தூபம் கொண்டு வந்தோம். ஆசம் வீசும் பாலனுக்கு கோலம் கொண்டு வந்தோம், ஆசம் வீசும் பாலனுக்கு கோலம் கொண்டு வந்தோம், கோலம் கொண்டு வந்தோம். ஆஹா, என்ன அழகான பரிசுகள்! பாலன் இயேசுவுக்கு பொருத்தமான பரிசுகள். எவ்வளவு நாளா நீங்க 3 பேரும் தேடிட்டு வந்திருக்கீங்க. ஆமா, இயேசுசாமி பிறந்தது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஒரு நாள் ராத்திரி ஒரு புது வால் நட்சத்திர வானத்துல முளைச்சதை பார்த்தோம். அது பிறக்கும் போதே இந்த உலகத்தை ஆள போற ராஜா பிறப்பாரு நம்ம ஏற்கனவே படிச்சு தெரிஞ்சு வச்சிருந்தோம். அன்னைக்கு புறப்பட்ட நாங்க நல்ல வேலை கடவுளோட ஆசீர்வாதத்தால இந்த குட்டி நட்சத்திரம் எங்களை இங்க கூட்டி வந்து சேர்த்துருச்சு. அதான பார்த்தேன். போங்க போங்க, நீங்களும் போய் குட்டி ராஜாவை பார்த்து உங்க பரிசெல்லாம் கொடுங்க. அவர்கிட்ட ஒண்ணுமே இல்ல தெரியுமா? சரி, பாத்தீங்களா எங்க இருந்தெல்லாம் இயேசுசாமிய பார்க்க வந்திருக்காங்க? யாரெல்லாம் பார்க்க வந்திருக்காங்க? நீங்க பார்க்க போகலையா? போவீங்க தானே? எனக்கு தெரியும். ஆனா குட்டி பாப்பா இயேசு எங்க இருந்து வந்தாருன்னு தெரியுமா? என்ன கொண்டு வந்தாருன்னு தெரியுமா? கடவுளாக
மீது வந்தாரே மரியன்னை மடியில் மாடடை குடியில் மனு உருவாகி பிறந்தாரே மீட்பர் ஏழ்மையின் வடிவில் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் பண்பாடுவோம் பண்பாடுவோம் ஹாப்பி 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 கிறிஸ்மஸ் மேரி 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 கிறிஸ்மஸ் ஹாப்பி 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 கிறிஸ்மஸ் மேரி 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 கிறிஸ்மஸ் தெய்வீக ரோஜா நம்மே சுராஜா மண் மீது வந்தாரே மரியன்னை மடியில் மாடடை குடியில் மனு உருவாகி பிறந்தாரே மீட்பர் ஏழ்மையின் வடிவில் வார்த்தை மொழியில் இருந்தார் இன்று வார்த்தை வடிவில் இருந்தார் இன்று மனித உருவில் பிறந்தார் விண்ணில் இருந்த இறைவன் இந்த மண்ணில் வந்து எழுந்தார் விழுந்த மனிதனை தூக்கி நிறுத்தவே தாழ்ந்த நிலையினை மாற்றி அமைக்கவே நம்மோடு கடவுள் எந்நாளும் உள்ளார். நம்மை ஏக்கபாலகனாய் உலகி வந்தாரே கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் பண்பாடுவோம் பண்பாடுவோம் ஹாப்பி 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 கிறிஸ்மஸ் மேரி 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 கிறிஸ்மஸ் ஹாப்பி 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 கிறிஸ்மஸ் மேரி 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 கிறிஸ்மஸ் தெய்வீக ரோஜா நம்மே சுராஜா மண் மீது வந்தாரே மரியன்னை மடியில் மாடடை குடியில் மனு உருவாகி பிறந்தாரே மீட்பர் ஏழ்மையின் வடிவில் தூதர் பாட ஏழை இடையர் நடனம் ஆட ஞானம் உள்ள மூவர் அவர் பாதம் வந்து கூட வானும் மண்ணுமே வாழ்த்தி வணங்கவே வல்ல தேவனை போற்றி மகிழவே இருளான உலகில் ஒளி கொண்டு வந்த நம்மை காக்க வழி காட்டி ஆகின்றாரே கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் பண்பாடுவோம் பண்பாடுவோம் ஹாப்பி 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 கிறிஸ்மஸ் மேரி 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 கிறிஸ்மஸ் ஹாப்பி 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 கிறிஸ்மஸ் மேரி 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 கிறிஸ்மஸ் தெய்வீக ரோஜா நம்மே சுராஜா மண் மீது வந்தாரே மரியன்னை மடியில் மாடடை கொடியில் மனு உருவாகி பிறந்தாரே மீட்பர் ஏழ்மையின் வடிவில் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம்
Ding ding ding.